இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான வெள்ளை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு முழு தக்காளி, அவங்க வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்க்குறாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் கூட ஆட் பண்ணலாம் போல். அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் காயை. அதுக்கப்புறம் அரைக்கணுங்க. இதில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கலாம். இது தண்ணியாக வச்சா போதும். வெள்ளை குழம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வெள்ளை கலரில் இல்லை, ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் இருக்குது. இது நல்லா வெந்து வரும்போது 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி விடணும். இது வந்து நிறைய மெத்தடில் செய்கிறாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க, அவங்க வந்து திருநெல்வேலி தான். அவங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் நான் செய்கிறேன். சில பேர் புளியெல்லாம் ஊற்றுறாங்க, நான் நெட்டில் பார்த்தேன். பட் அவங்க தக்காளி போடுறதுனால அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்க வேண்டியதாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. இதுக்கு பீட்ரூட் பொரியல்,